Good morning, sir. Good morning. Yes, sir. சரியா தூங்குறீங்களா? ஹலோ. பார்க்க ரொம்ப டயர்டா தெரியுறீங்க சார். ஹலோ. பார்க்க ரொம்ப டயர்டா தெரியுறீங்க. சரியா தூங்கலையா? இல்ல இப்பதான் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஓகே ஓகே. அதனால அப்படி தெரியும். ஒரு ஓகே சார். Good morning, sir. Good morning. All right. Let's get started. Let the others join. Are you able to see this? Yes, sir. Yes, குழந்தைவேல் சார், நீங்க can you please read this? அப்படியே hi Lucia. Hi, Lucia. How are you? It was so nice to meet you last week in Sydney at the sales meeting. How was the rest of your trip? Did you see any kangaroos? I hope you got home to Mexico City okay? Anyway, I have the documents about the new Berlin office. We are going to be open in 3 months. I moved here from London just last week. They are very nice offices, and the location is perfect. There are lots of restaurants, cafes, and banks in the area. There is also public transport. We are next to an U-Bahn. That is the name of the metro here. Maybe you can come and see them one day. I would love to show you Berlin, especially in the winter. You said you have never seen snow. You will see lots here. There is a photo of you and me at the restaurant in Sydney. That was a very fun night. Remember the singing Englishman? Crazy. Please send me any other photos you have of that night. Good memories. Please give me your email address and I will send you the documents. Bye for now. Michael. Michael. Very good. Michael. இப்ப நீங்க பாத்தீங்களா, அது ஒரு படிக்கிறப்ப ஒரு நர்வஸ்னஸ் உங்கள்கிட்ட இருந்தது பார்த்தேன். ஏன் தெரியுங்களா? இது மாதிரி வாய் விட்டு ஒரு 2 பேரு 3 பேரு 5 பேருக்கு முன்னாடி நீங்க படிச்சது இல்லை. அதனாலதான் அந்த நர்வஸ்னஸ் வருது. இது ஒரு 10 வாட்டி படிச்சீங்கன்னு வச்சுங்க, வெவ்வேறு டெக்ஸ்ட் வெவ்வேறு லெவல்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்த நர்வஸ்னஸ் போயிடும்.
இப்பயே நீங்க 2வது வாட்டி இதை படிச்சீங்கன்னாக்கா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டியை விட 2வது வாட்டி, இன்னொரு வாட்டி 3வது வாட்டி படிச்சீங்கன்னா இது என்னப்பா நான் 2 வாட்டி ஆல்ரெடி படிச்சுட்டேன், எனக்கு எப்படி அடுத்த வார்த்தை என்ன வரும்னு கூட மைண்ட்ல ஐடியா இருக்கு அப்படின்னு. எகைன் அண்ட் எகைன் நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான் இருக்கு. வாய் விட்டு படிக்கிறதுல அந்த ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பா சொல்லிருமோங்கிற ஒரு பேர் உள்ள. இப்ப நீங்க எதுவுமே பெருசா தப்பா சொல்லல, இந்த பேர் மட்டும் வேணா நீங்க பேர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கலாம். பட் இதுலயும் பேர் வந்து மாறுற அளவுக்கு பெருசா வேர்ட்ஸ் இல்லை. இது எல்லாமே இது வந்து A2 லெவல் ரீடிங், ரைட்? ஒரு A2 லெவல் ரீடிங். இப்ப பாருங்க, இது பார்த்திருக்கீங்க இல்லையா? இப்ப நான் ஒரு இது பண்றேன். லுக் அட் திஸ், லுக் அட் திஸ். இப்ப A1 லெவல் ரீடிங் நான் கொடுத்து ஒரு டிக்ஸ் கொடுக்குறேன். அதை விட யூ கோ ஹெட் அண்ட் எவ்ரி லெவல் லுக் அட் திஸ். இங்க போயிட்டு இதான் பேசிக்கா A1 லெவல். பேசிக் A1 லெவல். ஒரு டைம் டேபிள் போடுறாங்கன்னா அது A1 லெவல் கட்டாயமா இருக்கணும். அந்த வேர்டு தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். இது வந்து ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேசிக்கா புரியுதான்னு பாக்குறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே இருக்காது பாருங்க. A1ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே இருக்காது. I'll go there and I will also say ஒரு ரெஸ்டாரண்ட்ல மெனு இருக்கு. Look at this, we have seen this always. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனா எல்லாமே பார்த்துட்டு போறேன். This is all it is. And the first level, when you go here, go for A2, which you have done. Look at this. இதுல எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா, how are you? அது என்ன டென்ஷன் சொல்ல முடியுமா? How are you? அதான் என்ன 1 2 3 4 1 ல இருந்து 12 1. It was nice to meet you last week. 3 sir. இல்லையே. இப்ப பாருங்க, it was so nice to meet you last week. லோகநாதன் சார் நேத்து நைட்லாம் பாத்தீங்க இல்லையா? அந்த லாஸ்ட் வீக்னு வந்தா படான்னு இங்க வர அது அப்படியே அப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. எஸ் சார். எவ்வளவு பக்காவா அப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான். அந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு வேணும். இட் வாஸ் சோ நைஸ் டு மீட் யூ லாஸ்ட் வீக் அப்படின்னா என்னவா இருக்கும்? என்ன ஸ்ட்ரக்சரா இருக்கும்? இது 6 சார். 6 இல்ல, நீங்க வந்து அந்த நம்பர் நினைச்சு இந்த நம்பரை சொல்றீங்க. 1ல இருந்து 12க்குள்ள அது அந்த மேட்ரிக்ஸை மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வர்றப்பதான் A2 லெவல் ரீடிங்ல எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இது 5 தானே, நம்பர் 5 தானே, எப்படி 6 வரும்? மெயின் வெர்ப் தான் லொகேட் பண்ணும். ஓகே குழந்தைகள் சார், இங்க மெயின் வெர்ப் என்னங்க? ஆர். இங்க மெயின் வெர்ப் என்னங்க? இட் வாஸ் சோ நைஸ் லாஸ்ட். சொல்லுங்க. வாஸ் மட்டும் தான், வேற எதுவுமே இல்லை. இப்ப வாஸ் மட்டும் வந்தா இஸ் வாஸ் பீன் பீயிங் இஸ், ரைட்? இப்ப இஸ் வாஸ் பீன் பீயிங் இஸ், அந்த வாஸ் நம்பர் 2 V2 வந்து இங்க வருது. V2 மட்டுமே இங்க வருது, வேற எதுவுமே இல்ல. இப்ப என்ன? he wrote, it wrote, they wrote, அதெல்லாம் வரப்போகுது. அப்ப I wrote வந்தா குழந்தைகள் சார் என்ன நம்பர்? அது என்ன டென்ஸ்? 5 சார். 5 சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய வாட்டி அது எழுதியிருக்கோம். இதுல டவுட் வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது என்னன்னா, அது நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் நம்ம. 1 2 3 4 5 12 அப்புறம் 13 to 20 ஒர்க் பண்ணிருக்கோம். இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் A2 லெவல் ரீடிங் தான். இந்த ரீடிங்ல 1 5 இதை மட்டும் எடுக்கணும். இப்ப பாருங்க, so nice to meet you last week in Sydney. அருமையா போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டு ஒரு பெரிய ஊரு. at the sales meeting, look at that, at the sales meeting என்ன அருமையா போட்டிருக்காங்க பாருங்க. at in. how was the rest of your trip? இப்ப சொல்லுங்க, இது என்ன verb? இந்த sentence how was the rest of your, இது என்ன verb? மெயின் verb என்ன? கடகடன்னு சொல்லணும். வாஸ் மட்டுமே இருக்கு. அப்ப வெறும் வாஸ், வேற எதுவுமே இல்லை. அப்ப இது என்ன நம்பரு? இது என்ன டென்ஸ்? இப்பதான் சிம்பிள் பாஸ்ட். now did you see kangaroos?
இப்ப பாருங்க did you see any gangroos? இப்ப பாருங்க did வெளில எடுத்துட்டீங்க did plus see. இப்ப சொல்லுங்க இது என்ன டென்ஸ்? did you see any gangroos? One, sir. இல்ல வராது வராது. இது 5 தான் சார். இது 5 தான். சப்போர்ட்டிங் பாருங்க, 5 தான். சப்போர்ட்டிங் did வெளில எடுத்துட்டீங்க did plus see கூட்டுங்க. did plus Yes, see sir. கூட்டினா சா வந்து Sa. அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்பர் 5. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம், ஒண்ணு பண்ணிருக்கோம். இது இங்க அப்ளை பண்ணி ஒரு அழகா ஒரு இமெயில் கொடுக்குறாங்க. ஐ ஹோப். இது பாருங்க, இது மட்டும் தனியா வருது பாருங்க. ஐ ஹோப். ஐ ஹோப் அப்ப என்ன நம்பர் வரும்? சார் இது 1 சார். 1. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐ சப்ஜெக்ட் ஹோப். இது யூ காட் ஹோம். பாருங்க அருமையா சப்ஜெக்ட் யூ, வெறும் காட் தான் உங்களுக்கு வந்து பாஸ்ட். இது நம்பர் என்னங்க? Three, sir. இப்ப காட் தானே வருது, காட் மட்டும் தானே இருக்கு, வேற எதுவுமே இல்லையா verb? கெட், காட், காட்டன், கெட்டிங், கெட்ஸ். அப்ப இது என்னது? ஐ இது ஹோப். வந்து 5 சார். 5. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. அவ்வளவுதான். அழகா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து எழுதுறாங்க இமெயில். அதுல எவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல அதே எக்ஸசைஸ் எங்க நீங்க பண்ணீங்கன்னா நல்லா தெரியும். எனிவே ஐ ஹாவ் த டாக்குமெண்ட்ஸ் about the New Berlin offices. இப்ப சொல்லுங்க எது மெயின் verb, எதுங்க இதுல? have சார். have. சப்போர்ட்டிங் verb இல்லங்க, have மட்டும் இருக்கு. have வந்து இருந்ததுன்னா இது நம்பர் என்னங்க? இது என்ன டென்ஸ்ங்க? இது ஒரே ஒரு verb தான் இருக்கு, மெயின் verb. 1 சார். 1. சரிங்களா, முடிஞ்சு போச்சு 1. பிகாஸ் அங்க ரைட்டுக்கு பதில் ஒரு have, had, having, has வந்துருச்சா? அகைன் அண்ட் அகைன் இந்த லெவல்ல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இப்ப இங்கேயே have gotten வந்திருந்ததுன்னு வச்சுங்க, லோன் ஆன்சர். ஹேவுக்கு பதில் have got வந்திருந்ததுன்னா அது நம்ம என்ன நம்பரா இருக்கும், என்ன டென்ஸா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. have got அப்படின்னா 3 சார். 3. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் உள்வாங்கிக்கணும். குழந்தைகள் சார், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இங்க have மெயின் வெர்பாவே இருக்கு, எனக்கு வேற சப்போர்ட்டிங் வெர்பே கிடையாதுங்க. அப்படிங்கிறப்ப இது சிம்பிள் பிரசன்டா இருக்குது. இந்த ஹேவுக்கு அப்புறம் காட் வந்ததுன்னா காட் மெயின் வெர்ப் ஆகி ஹேவ் சப்போர்ட்டிங் வெர்ப் ஆகுது. அப்ப நம்பர் 3 மாறுது. இந்த மேட்ரிக்ஸ் 1 2 3 4 போட்டு பிராக்டிஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதை கரெக்டா இங்க மேட்ச் பண்ணும். நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா நீங்க எழுதுறப்ப இது வந்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. we are going to open in 3 months. அருமையா இருக்கு பாருங்க. இந்த நம்பர் என்ன பாருங்க, we are going to open. மெயின் verb என்னங்க இது? we are going வச்சுங்க. மெயின் verb என்னங்க இதுல? Are going. மெயின் verb going மட்டும்தான். Supporting verb. ஒரு வார்த்தை தானே மெயின் வெர்ப்ல, ஒரு வார்த்தை தானே. சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன இதுல? சரி சார். Are. இப்ப 6 சப்போர்ட்டிங் வெர்ப் கோயிங் மெயின் வெர்பா இருந்தா ஒரே ஒரு டென்ஸா தான் இருக்க முடியும். அது என்ன டென்ஸ்? 2, sir. 2 பிரசன்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அவ்வளவுதான், வந்துருச்சு பாத்தீங்களா? so we are going to be open in 3 months. இப்ப வந்து we are going தான் பண்ணணும். இதுக்கு பேரு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஒரி பண்ண வேணாம். இதுதான் மெயினா பாருங்க, இது இன்ஃபினிட்டிவ் வெர்ப். பட் இதுதான் மெயின் வெர்ப் அண்ட் சப்போர்ட்டிங் வெர்ப். I moved here from London just last week. இது சொல்லுங்க பாப்போம். ஈஸியா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. லாஸ்ட் வீக் அருமையா வந்துருச்சு பாருங்க. சிக்னல் வேர்டு வந்திருக்கு. I moved here from London just last week. இது என்னதுங்க? அப்படியே பிரிச்சிடணும். நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸையும் பிரிக்கணும். மெயின் வெர்ப் என்னங்க இதுல? மூட் சார். மூட். அப்ப இது என்ன டென்ஸ் சொல்லுங்க? இது 5 சார். இது நம்பர் 5னாக்க என்ன டென்ஸ் பேர் சொல்லுங்க? நம்பர் 5 கரெக்டா டென்ஸ் பேர். டென்ஸ் பேர் நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா. பாஸ்ட் டென்ஸ் சார். பாஸ்ட் டென்ஸ். என்ன பாஸ்ட்ங்க? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். அந்த அளவு தெளிவா சொல்லணும். ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் பாஸ்ட், நம்பர் 5. அவ்வளவு தெளிவா நம்ம சொல்றப்ப இந்த 20ஐயும் பிரிச்சிடலாம். இப்ப சொல்லுங்க, இத படிங்க. they are very nice officers. they are very nice officers. இப்ப சொல்லுங்க, மெயின் இது எங்கங்க இருக்கு? மெயின் வெர்ப் எதுங்க இதுல? Are. இப்ப மெயின் வெர்ப் ஆர்னா அது என்ன டென்ஸ்ங்க? Sir, 1, sir. 1. அவ்வளவுதான். சிம்பிள் so பிரசன்ட். A2 லெவல்ல பேசிக்கா 1 2 3லயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. and the location is perfect. the location is perfect. இதுல verb என்னன்னு சொல்லுங்க? Is. is மட்டும் இருக்கு. அப்ப
அதோட டென்ஸ் பேர் என்னங்க? Simple present. சிம்பிள் பிரசன்ட். அதே மாதிரி அடுத்தது படிங்க குழந்தைகள் சார். தேர் There are lots of restaurants, cafes and banks in the area. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க மெயின் வெர்ப் மட்டும் அழகா படிங்க. Are, sir. ஆர் மட்டும் இருக்குனாக்கா அது என்ன டென்ஸ்? Simple present. சிம்பிள் பிரசன்ட் நம்பர் 1 என்ன அருமையா வந்துச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது, சின்னதா தெரியும், அது முக்கியமா, இத படிங்க. There is also public transport. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்ப சொல்லுங்க இது என்ன வெர்ப்? மெயின் வெர்ப் என்னங்க இது? there is also public transport. ஒரே சொல்லுங்க, ஒரே வார்த்தை தான் எப்பயுமே மெயின் வெர்ப். இஸ் மட்டும் மெயின் வெர்ப் வந்தா அது என்ன டென்ஸ்ங்க? So simple present. அவ்வளவுதான். பாருங்க, ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம் பாருங்க. இந்த பிராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. அடுத்தது இது பாருங்க, இது மட்டும் படிங்க. பிராக்கெட்ல உள்ளது வேணாம். U-Bahn. we are next to an U-Bahn. இப்ப சொல்லுங்க எது மெயின் வெர்ப்? Are, sir. are. we are next to U-Bahn. are வந்துருச்சுங்களா? இப்ப are வந்தது. இப்ப சொல்லுங்க என்ன டென்ஸ்னு. அலுப்பே பார்க்காம சொல்லிட்டே இருங்க, அப்படியே பிரிச்சிடணும். Simple present, sir. சிம்பிள் பிரசன்ட். அப்புறம் பிராக்கெட்ல உள்ளது படிங்க. That is the name for the metro here. இப்ப வந்து மெயின் வெர்ப் என்னன்னு சொல்லுங்க. Is, sir. is. இப்ப சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுங்க. ரைட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் பாருங்க. வெர்ப் நல்லா கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஜெக்டையும் வெர்பையும் கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்க, அவ்வளவு சூப்பரான விஷயம். சப்ஜெக்ட் என்னங்க இருக்கு? this that is ஈஸியா சொல்லிடலாம், நீங்க பயப்படவே வேண்டாம். தட் அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் வெர்ப்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. சப்ஜெக்ட் வந்து ஹஸ்பண்ட், இவர் வந்து வெர்ப் வந்து ஒய்ஃப், அப்படி சேர்ந்தே இருக்கும். அது பக்கத்துல போட்டுருணும், அவ்வளவுதான் முடிச்சது. சோ இங்கிலீஷ்ல அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, தட் இஸ் த சிம்பிள் பிரசன்ட், தட் வந்துருச்சு. இப்ப பாருங்க, we are next to an U-Bahn. இப்ப இதுல சப்ஜெக்ட் என்னங்க? we, sir. we. அவ்வளவுதான். verb. அப்ப சப்ஜெக்ட் வெர்ப் நீங்க போட்டாலே இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப பாருங்க, இத படிங்க. Maybe you can come and see them one day. Maybe you can come and see them. the maybe னா இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து adverb. இங்க பாருங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் verb சொல்லுங்க. இந்த இடத்துல verb சொல்லுங்க ஃபர்ஸ்ட். see, sir. இல்ல அது மட்டும் தானா? you can come இருக்கு, you can come இருக்கு, see இருக்கு. மெயின் verb வந்து come, சப்போர்ட்டிங் verb வந்து can. ஓகே, எங்க வரும் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. you will come இருக்கா? you will comeக்கு பதில் வில்லுக்கு பதில் can போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வில்லுக்கு பதில் can போட்டிருக்காங்க. இதுக்கு பேரு மாடல்ஸ் பேரு. ஒரே ஒரு கிளாஸ் நடத்துறோம், இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. மாடல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அதுதான் நான் வந்து வச்சிருந்தேன் என்னுடைய அஜெண்டால. அவர் குழந்தைவேலு சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா பேசிக் கோர்ஸ்ல மாடல்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணுவோம். 9 இதுக்கு எம்னு சொல்லுவோம். 9M. குழந்தைவேலு சார் ஞாபகம் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 9M 10M 11M 12M. அந்த எம் தான் அது. ஓகே, இப்போ வந்து பாருங்களேன், யூ கேன் கம் அண்ட் யூ கேன் see them. இந்த கேனை ஒரே இடத்துல போட்டுட்டு கம் அண்ட் see பாருங்க, அருமையா கம் அண்ட் see ரெண்டுத்தையும் போட்டிருக்காங்க. இதுவும் யூ கேன் see தான். 9ஓட M, 9M, them one day. இங்க பாருங்க, இத படிங்க. I would love to show you Berlin. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த டு ஷோங்கிறது இன்ஃபினிட்டிவ் வெர்ப், மெயின் வெர்ப் வந்து லவ், சப்போர்ட்டிங் வெர்ப் would. இப்ப சொல்லுங்க, ஐ வுட் லவ் என்னவா இருக்கும்? என்ன டென்ஸா இருக்கும்? சிம்பிள் பிரசன்ட். ஒண்ணும் இல்ல, அந்த வில் லவ் தான் would love. சார் இது வந்து 9 சார். திருப்பி 9M தான், அவ்வளவுதான் முடிஞ்சது. 9M. வில் லவ்னு வந்திருந்தா 9, would lவ்னு வந்திருந்தா 9M. எம்னா என்னங்க? மாடல்ஸ். அது பாத்துக்கலாம் என்னன்னு. அது புரியலன்னா பாத்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டாக்க அதை கவர் பண்ணிடலாம்னு பார்த்தேன். பட் லெட்ஸ் டூ திஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த முக்கியமானதை பார்க்கலாம். எஸ்பெஷலி இத சொல்லுங்க. யூ செட். You have never seen show. ஃபர்ஸ்ட் யூ செட்லயே நீங்க பிரிச்சுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் வருதா, யூ சப்ஜெக்ட் வருதா, வெர்ப் வந்து உட்கார்ந்தா செட். யூ செட் அப்ப என்ன டென்ஸ்ங்க? சிம்பிள் பாஸ்ட். அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்பர் 5.
அருமையா அடுத்தது வருது பாருங்க. யூ ஹவ் நெவர் சீன் ஸ்னோ. வாவ். மெயின் வெர்ப் என்னங்க? You have, Have. ஓ ஓ மெயின் இல்ல வெர்ப். seen. மெயின் வெர்ப். Seen. பியூட்டிஃபுல். இப்ப சொல்லுங்க, யூ ஹேவ் நெவர் சீன் ஸ்னோ என்ன நம்பர், என்ன டென்ஸ்? அருமையா சொல்லுங்க. 3 simple 3 தான். perfect. 3 தான். வெரி குட். 3 சிம்பிள்னு வராதே. 3 சூப்பரா சொன்னார். ஆன்சர் சி. Present perfect. பிரசன்ட் பெர்ஃபெக்ட். Present perfect. சூப்பரா கொண்டு வர்றாரு பாருங்க. யூ ஆர் சீயிங் ஸ்னோ, யூ வில் see lots here. மெயின் வெர்ப் என்னங்க? மெயின் வெர்ப் என்னங்க? யூ வில் see lots here. See sir. See. வாவ். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க இருக்கு இங்க? Will. அப்ப நம்பர் என்னங்க இது? Question number 9. 9 சிம்பிள் ஃபீச்சர். Simple future. Simple feature. அப்பாடா அப்பாடா, எப்படி வெளில கொண்டு வந்தோம் பாத்தீங்களா? நீங்க எங்க இருந்து ஆரம்பிங்க? பேசிக்கா ஆரம்பிக்கிறோம், ரைட்? இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க போறப்ப அடிச்சு உடைச்சிடலாம், ரைட்? A2 லெவல். இப்ப பாருங்க, இத படிங்க. Here's a photo of you and me at the restaurant in Sydney. அருமையா பாருங்க, ஒரு அட்டை போட்டிருக்காங்க இங்க, அட் த ரெஸ்டாரண்ட். இன்னும் 2 ப்ரிப்போசிஷனை போட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய சென்டென்ஸா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது வேர்ப் என்னங்க? இதுல வேர்ப் என்ன? Here is the photo of you and me at the restaurant. Verb மட்டும் புடிங்க. Is sir. Is. Wow. பாருங்க இங்க here is the photo of you and me at the restaurant in Sydney. Is. அப்ப இது வந்து simple present number 1. அடுத்தது இங்க வாங்க. That was Sir, a on very Sunday fun- தானே சார் yes in Sunday ஓ போட்டுருக்காங்க. ஓ இல்ல எங்க சொல்றீங்க? Sir the first sir restaurant in Sunday. சண்டே இல்ல, சிட்னி. இல்ல சிட்னி ஊர் பேரு. சிட்னி. Sorry. ஆஸ்திரேலியால உள்ள பெரிய சிட்டி பேரு. Okay. ரைட். சிட்னி. கிரிக்கெட்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா படார்னு வந்துரும். சிட்னி இல்ல டெஸ்ட் sir, அப்படிம்பாங்க. அப்படி கடகடன்னு. ஆமா. கிரிக்கெட்னா என்னன்னு கூட தெரியாது. ரைட். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. கிரிக்கெட்னா என்னன்னு கூட தெரியாதுங்கிறது. நேத்து சரியான மேட்ச் நடந்துச்சு சென்னையில யாராவது கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. நேத்து கிளைண்ட் கூட கேட்டாரு சார், நீ எங்க இருக்க அப்படின்னாரு. சென்னையில தான் இருக்கேன்னு. நீ அங்க போனீங்க கிரிக்கெட் எல்லாம் போய் போவியா அப்படின்னாரு. கோ அப்படி கான என்னன்னு கேட்டாரு சார். அதான் போயிருக்கியா போவியா அப்படின்னு கேட்டாரு. நான் இல்ல ஐ டோன்ட் லைக் கிரிக்கெட்ஸ் ஐ கேனாட் ஐ டோன்ட் கோ அப்படின்னு ஐ டோன்ட் கோ, ஐ வோன்ட் கோ அப்படின்னு. ஆனா என்ன தெரியுங்களா, அதுல இங்கிலீஷ் கமெண்ட்ரி எல்லாம் கேட்டீங்கன்னா ஈஸியா இங்கிலீஷ் வந்துருங்க. ஓ அப்படிங்களா? அவ்வளவு குவாலிட்டியா. அது சார் புரியாது சார். அது எல்பிடபிள்யூன்னுவாங்க, அது ஏதோ அதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த வேர்ட்ல எனக்கு புரியலையா, அதனால சும்மா 4 மேட்ச் பார்த்தா புரிஞ்சிடும். 4 மேட்ச் பார்த்தா புரிஞ்சிடும். நம்ம ஆனா இந்த 4 மேட்ச் நம்ம உட்கார மாட்டோம், அவ்வளவுதான். 4 மேட்ச் பார்த்தா புரிஞ்சிடும். இப்படி தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீங்க கிரிக்கெட் தெரியாம வந்திருப்பீங்க, எனக்கு புரியலையே. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஏன்னா நான் 9th வரைக்கும் எனக்கு எங்க வீட்டுல டிவியே கிடையாது, அதனால நான் பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, டிவி வாங்கினதுக்கு அப்புறமும் வீட்டுல மேட்ச் எல்லாம் வைக்க மாட்டாங்க, அந்த சேனல்லாம் இருக்காது. நான் வெளியே போனதுக்கு அப்புறம் பசங்க சொல்லுவாங்க, ஆனா நான் அது மெனக்கிட்ட உட்காந்து கேட்டதும் இல்லை, நான் விளையாடினதும் இல்லை. அதனால எனக்கு அது பத்தி பெருசா இன்ட்ரெஸ்டே வராம போயிடுச்சு எனக்கு. ஆனா உண்மையா நான் பார்த்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா WWE பார்த்திருக்கேன். அந்த 10th இருந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். டிப்ளமோ படிக்கிறதுக்கு WWE மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டேன். அது இது பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அரகண்டா ஆகிறோம், வேணாம் இது. ரெஸ்லிங். வெரி குட். என்னன்னா எதுனாலும் உள்ள போய் நல்லா அதுக்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது இங்கிலீஷ்ல இருந்தா அந்த மீடியம் நமக்கு வந்துடும். தட் வாஸ் a very fun night. இப்ப வருது பாத்தீங்கன்னா, that was a very fun night. Was number 5 simple past. Remember the singing Englishman. நல்லா பாத்துக்கணும். இந்த மாதிரி விஷயம் தான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடும். இந்த இடத்துல சிங்கிங்க்கும் வெர்புக்கும் சம்பந்தம் இல்லை. பாருங்க, இங்கிலீஷ்மேன், சிங்கிங் இங்கிலீஷ்மேன், இது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இங்க வெர்ப் எங்க இருக்குங்க? ரிமெம்பர் த சிங்கிங் இங்கிலீஷ்மேன். நல்லா பாத்துங்க, இதுதான் சொல்ல போறோம். அங்க எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். உங்களுடைய இது நபர், அந்த நபரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது சார். சிங்கிங் இங்கிலீஷ். இருங்க வர ஒரே நிமிஷம்.
ஓகே, அங்க போய்க்கலாம். இப்ப பாருங்க, சிங் பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்க, பாஸ்ட் டென்ஸ் என்ன? நிறைய விஷயம். sang, sing, Sang. sang, sang. அடுத்தது இதுக்கு பேரு சங். sang, sing, sang, sang, Sing, sang, singing, sings, இங்க பாருங்க, இது வந்து சாங். நம்பர் 6 வந்து சாங். சார் அந்த பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க சார். அது அது ஏதோ பைசா சொல்லியிருந்தீங்க 99, அதை நான் பே பண்ணிடுறேன் சார். அது மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டுங்களா? இது இது irregular verb தானே? irregular verb. ஆமா சார், ஆமா சார். நான் இது பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சந்தியாவை கூப்பிட சொல்றேன். சரிங்க சார். இப்ப பாருங்க, ஏன் இது இங்க வருதுன்னா, இங்க நல்லா பாருங்க, நல்லா பாத்துங்க. இந்த 8 இது வந்து வேர்ப். சரிங்களா? வேர்ப்னா உங்களுக்கு தெரியும், 5ஆ மாறும்னு. இந்த 5 தான் இது. சரிங்களா? இந்த வேர்ப் 5 இருக்கும். இந்த ஏன் இது இப்படி வருது அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்ல. நவுன். பாடுகிறேன், பாடினேன், பாடி, பாடிக்கொண்டு, பாடுகிறான், பாடுகிறாள், பாடுகிறது, பாட்டு, பாட்டு. இங்க பாருங்க, பாடுதல், பாடுதல். நல்லா பாத்துங்க. பாடுகிற, பாடுகிற. இந்த இடத்துல பாடிய. நல்லா பாத்துங்க, பாடுகிற, பாடிய. இங்க பாருங்க, இந்த பாடுகிற அப்படிங்கிற மாதிரி சிங்கிங்லி, பாட்டால் ஆன. இதை நீங்க ரொம்ப ஒரி பண்ண வேணாம். ஏன்னா சில வாட்டி இது ஒர்க் அவுட் ஆகும், சில வாட்டி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா பாக்கி எல்லாமே இங்க வந்துடும். ஏன்னா இங்க சிங்கிங்லி பெருசா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சிங்கிங்க்கு எல்ஒய் போட்டாக்க அட்வர்பா மாறும். இது பாருங்க, அட்ஜெக்டிவ். Look at that adverb. நல்லா பாத்து. இப்ப இந்த பார்ட் தான் அவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட். அவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட். இங்க நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சிங், சாங், சங், சிங்கிங், சிங்ஸ், சாங், சிங்கிங், சிங்கிங். இது இந்த சிங்கிங் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிங்கோட மீனிங் வந்து பாடிக்கொண்டு. இந்த சிங்கிங்கோட மீனிங் வந்து பாடுதல். இந்த சிங்கிங்கோட மீனிங் வந்து பாடுகிற. பாடுகின்றன்னு போட்டாலும் பாடுகிற. 3 சிங்கிங் இருக்கு. இதை மட்டும் நம்ம ரெட் பண்ணுவோம். நீங்க வந்து இதை நீங்க இந்த லிங்க் அனுப்புறப்ப நீங்க ஆக்சுவலா எழுதுறப்ப இதை எழுதிக்கணும். எதுக்கு இது சொல்றாரு? இதுதான் இங்கிலீஷ வந்து கஷ்டப்படுத்துற ஒரு விஷயமா இருக்குது. நான் இதை பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த சிங்கிங், இந்த சிங்கிங், இந்த சிங்கிங். நேரா அங்க போறேன். நேரா அங்க போறேன். இப்ப பாருங்க, ரிமெம்பர் த சிங்கிங் இங்கிலீஷ்மேன். ரிமெம்பர் த சிங்கிங். இதுல வேர்ப் எங்க இருக்கும்? சரவணகுமார், நீங்க சொல்லுங்க. ரிமெம்பர் த சிங்கிங் இங்கிலீஷ்மேன், வேர்ப் என்னவா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. ரிமெம்பர் சார். ரிமெம்பர், அவ்வளவுதான். யூ ரிமெம்பர். ரிமெம்பர் தான், வேற எதுவுமே இல்ல. நல்லா பாருங்க, ரிமெம்பர், ரிமெம்பர்டு, ரிமெம்பர்டு, ரிமெம்பரிங், ரிமெம்பர்ஸ். யூ ரிமெம்பருக்கு பதில் ரிமெம்பர்னு சொல்றாங்க. யூ சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். த சிங்கிங் இங்கிலீஷ்மேன். ஓ, பாடுகின்ற இங்கிலீஷ்மேன். இந்த இதுக்கும் வேர்புக்கும் சம்பந்தம் இல்ல. வேர்பு கிடையாது இது. இது என்னங்க இது? சொல்லுங்க, சொல்லுங்க சரவணகுமார். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். 3 சிங்கிங்ல ஒரே ஒரு சிங்கிங் தான் அது. நல்லா பாருங்க, சிங்கிங் இங்கிலீஷ்மேனு. திருப்பி உங்களுக்காக அங்க போறேன். இது இந்த சிங்கிங்கா, இந்த சிங்கிங்கா, இந்த சிங்கிங்கா? சிங்கிங் இங்கிலீஷ்மேன். எந்த சிங்கிங்?
V4 நவுனா அட்ஜெக்டிவா? எப்படிப்பட்ட இங்கிலீஷ்மேன்? சிங்கிங் இங்கிலீஷ்மேன். அப்ப அட்ஜெக்டிவா தானே இருக்கணும். அட்ஜெக்டிவ்னா என்னங்க? நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். இங்கிலீஷ்மேன் டிஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்களா? டிஸ்கிரைப்ஸ், நல்லா பாத்துக்கோங்க. டிஸ்கிரைப்ஸ் த நவுன் அப்படின்னு என்னங்க? நவுனை டிஸ்கிரைப்ஸ் த, இன்னொன்னு டிஸ்கிரைப்ஸ் த, அதை வந்து குவாலிஃபை பண்ணும். அது டிஸ்கிரைப்ஸ் த ப்ரொனவுன். ஏன்னா நவுன் இருக்க இடத்துல ப்ரொனவுன் உட்காரும். ரைட்? சங்கர்னு ஒரு பேர் வச்சுங்க. அது இருக்க இடத்துல ஹீன்னு உட்காரும். அப்ப ஒரு வாட்டி சங்கர்னு சொல்லுவோம், ஒரு வாட்டி சங்கர் சங்கர்னு சொல்ல மாட்டோம். அவருன்னு தான் சொல்லுவோம். அப்ப சங்கர்ங்கிறது நவுன், ப்ரொனவுனா மாறுது. எதெல்லாம் நவுனா இருக்கோ அதை ப்ரொனவுனா மாத்துறப்ப அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணும்? நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். அதே மாதிரி அட்ஜெக்டிவ் ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணும். புரியுதுங்களா? டிஸ்கிரைப் பண்றோம்னா புரியுதா? இங்கிலீஷ்மேன் ஒரு இங்கிலீஷ்காரர். அவர் புரியுது. எப்படிப்பட்ட இங்கிலீஷ்காரரா இருக்காரு? பாடுகின்ற இங்கிலீஷ்காரரா இருக்காரு. அங்க 2 பேர் நிக்கிறாங்க. ஒரு ஆள் பாடுறாரு, ஒரு ஆள் பாடல. இந்த பாடுறாரு பாருங்க, அவருதாங்க மைக் அப்படின்னு சொல்லிங்க. இந்த பாடு, இந்த சிங்கிங் இங்கிலீஷ்மேன் இஸ் மைக். ஓகே. இது புரிஞ்சு. நீங்க பாருங்க, இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து பாடிக்கொண்டு, பாடுதல், பாடுகிற அப்படின்னு 3 மீனிங் இருக்கு. இங்கிலீஷ்ல வெறும் சிங்கிங்க வச்சே ஒட்டிடுவாங்க. பொசிஷன் மட்டும் மாத்தி வேர்டு அப்படியே வச்சுட்டு பொசிஷன் மட்டும் மாத்தி நம்மள வந்து கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்? 2-3 விஷயம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம். இங்க திருப்பி போறேன். இது A2 லெவல் ரீடிங்க. நம்ம அக்கு வேற ஆணி வேற எடுத்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இத படிங்க. Please send me any other product photos you have of that night. இப்ப சொல்லுங்க, அப்படியே மெயின் வெர்ப் எனக்கு சொல்லுங்க. சென்ட் சார். சென்ட். நல்லா பாருங்க, சென்ட். நல்லா பாத்துங்க, சென்ட் தான். ப்ளீஸ் சென்ட் எப்படி அனுப்ப சொல்லுங்க? தயவு செஞ்சு அனுப்புங்க. நல்லா பாருங்க, சென்ட். சென்ட்னா அனுப்புறது. ப்ளீஸ் சென்ட். அங்க போகுமா? இப்ப நீங்க வந்து ஒரு வார்த்தையை சென்ட்னு போடுங்க. நல்லா பாருங்க, சென்டிங்னு போடுறோம். இந்த இடத்துல சென்டர் போடலாம். சென்டர்னு நீங்க போட்டீங்கன்னா அனுப்புறவர் இப்படி போடலாம். சரிங்களா? இந்த இடத்துல சிங்கர் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ரைட்? அது காமனா உள்ளதான் பெயர் சொல். சென்டர் போட்டுக்கலாம், அது ஒண்ணு. சிங்கிங் மேன். இப்ப சென்டிங் சென்டிங். சென்டிங் போட்டுக்கலாமா? இங்க சென்டிங் லீன்னு வரும். ரொம்ப ரேரா யூஸ் பண்ணி. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் சென்ட்னு போட்டிருக்காங்க. ஓகே சரவணகுமார், நீங்க சொல்லுங்க. இந்த சென்ட்ங்கிறது verb, ப்ளீஸ் சென்ட். ப்ளீஸ்ங்கிறது என்ன? இப்ப சென்ட் வந்து verb. ப்ளீஸ் சென்ட்னா இப்ப நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, verb வந்து இருக்கு. verb ஏதோ ஒண்ணு டிஸ்கிரைப் பண்ணுது. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஒரு verb அட்வர்பா சார்? அட்வர்பா? அட்வர்ப். அந்த ப்ளீஸ்ங்கிறது அட்வர்ப். அவ்வளவுதான். இந்த 8 பொசிஷனை நீங்க ஒரு வாக்கியத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய டெக்ஸ்ட்னாலும் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பெரிய டெக்ஸ்ட் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எழுத்து வந்துடும். எழுத்து வந்ததுன்னா பேச்சு அவ்வளவு ரொம்ப சிம்பிளா வந்துடும். இப்ப பாருங்க,
ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம். நவுன்னு ஒரு பெயர் சொல் இருக்குது, ரைட்? அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ப்ரொனவுன் இருக்குது. அதை ரீப்ளேஸ் இந்த நல்லா பாருங்க, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ப்ரொனவுன் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்ஜெக்டிவ் இருக்குது. வேர்புங்கிற முழு முதற் சொல் ஒண்ணு இருக்குது. அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்வெர்ப் இருக்குது, ரைட்? ஒரு வாக்கியத்தை ஒரு பகுதியோட இன்னொரு பகுதியை கனெக்ட் பண்றதுக்கு ப்ரப்போசிஷன் இருக்குது. ஒரு வாக்கியத்தையும் இன்னொரு வாக்கியத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு கன்ஜங்ஷன் இருக்கு. ஆச்சரிய வார்த்தைகளை சொல்றதுக்கு இன்டர்ஜெக்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். இவ்வளவுதான். இந்த 8 பார்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க 8 வகையா ஒரு வார்த்தையை வந்து போட முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த 8 நல்லா பார்த்துக்கணும். ஓகே, இப்ப நான் இப்ப போறேன். எவ்வளவு பெரிய இப்ப அடுத்த ஹார்ட் டெஸ்ட் நீங்க எவ்வளவு டெஸ்ட் கொடுத்தாலும் நீங்க அதை பிரிச்சு இது பண்ண முடியும். ப்ளீஸ் சென்ட் மீ எனி photos you have of that night. இப்ப சொல்லுங்க, சென்டுங்கிறது ஒரு மெயின் வெர்ப், இன்னொரு மெயின் வெர்ப் இங்க இருக்குது. பார்க்க முடியுதான்னு பாருங்களேன். பிகாஸ் இன்னொரு வாக்கிய அமைப்பு உள்ள இருக்கு. Please send me any other photos you have of that night. சரவணகுமார் நீங்க சொல்லுங்க. Please send me any other photos you have of that night. இதுல ஒரு மெயின் வெர்ப் சென்ட், இன்னொரு மெயின் வெர்ப் இருக்குது எங்க? ஈஸியா சொல்லுங்க. ஒரு எனி சார், எனி வந்து verb கிடையாது. 5 போட முடியாது. இல்ல பார்த்தா தெரியல. சொல்லிட்டு இன்னொரு have, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் இருக்கும். நல்லா நீங்க பாருங்க. சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் வெர்ப் சப்ஜெக்டா இருக்கும். ஈஸியா மெயின் வெர்பை லொகேட் பண்ணிடலாம். குட் மெமரிஸ். இப்ப சொல்லுங்க, யூ ஹேவ் ஆஃப் தட் நைட். அந்த ராத்திரியில நீங்க எடுத்த போட்டோஸ எனக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. குட் மெமரிஸ். அது ரொம்ப நல்ல ஞாபகமா இருக்குது. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் இமெயில் அட்ரஸ். இப்ப சொல்லுங்க, இங்க எங்க verb இருக்குது? Give. Please give me your email address. give sir. That's all. Give. And I will send you. இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் ஒன். இங்க அண்ட் இந்த பாருங்க, கன்ஜங்ஷன் வந்து உட்கார்ந்து பாருங்க. கன்ஜங்ஷன் இப்ப சொன்னேன். இந்த ஒரு வாக்கியத்தையும் கனெக்ட் பண்ணுது. I will send you the documents. Verb will send. Send main verb, will வந்து supporting verb, will send number 9. முடிஞ்சுதா? எவ்வளவு கிளீனா வந்து பாக்குறோம் பாருங்க. அந்த 8 பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சரவணகுமார் வந்து நம்ம பேசிக் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணாரு. இந்த 8 பொசிஷனை ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். அவர் ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாக்கா அவரால் கொண்டு வர முடியும்னு பார்த்துடலாமா? ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். இது மட்டும் எடுத்துக்குவோம். அப்படியே இந்த 8ஐயும் பிரிச்சு மேஞ்சிடலாமா? அப்படியே இதுல வந்து நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரொபோசிஷன், கன்ஜங்ஷன் எல்லாத்தையுமே சொல்லிடலாமா? நீங்க பிராக்டிஸ் மட்டும் இதை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். பார்த்தா கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா ஒரு 4-5 சென்டென்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கே ஆசை வந்துடும். அப்படியே எடுத்து போட்டு நோட்ஸ் எடுத்து பண்ணுவீங்க. இப்ப பாக்கலாமா? ஒண்ணுத்தையும் பார்க்கணும். முன்னாடி போகணும், பின்னாடி போகணும், டிசைட் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது. ஒண்ணு நவுன்னா பெயர் சொல், ப்ரொனவுன்னா பிரதி பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல பிரதி எடுக்குது, ரைட்? வேர்புன்னா வினைச்சொல், அட்வெர்புன்னாக்க வினை உரிச்சொல். சரிங்களா? இந்த வேர்ப பண்பு குறிச்சா அட்வெர்ப், ரைட்? நவுனோட பண்பு குறிச்சா அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல், அட்ஜெக்டிவ், ரைட்? அப்புறம் வந்து ப்ரிபோசிஷன், முன்னிடைச்சொல். முன்னுக்கு பின்னாடிக்கு இடையில வச்சு அதை கனெக்ட் பண்றது, ரைட்? அப்புறம் கன்ஜங்ஷன், இணைப்பு சொல், இணைக்கிறது, ரைட்? இன்டர்ஜெக்ஷன், வியப்பு சொல். இந்த 8ல ஒண்ணுதான் வரப்போகுது. பார்த்துடலாமா எப்படின்னு? எகெயின் அட்ஜெக்டிவ் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ண அட்ஜெக்டிவ், ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ண அட்ஜெக்டிவ். அதே மாதிரி அட்வெர்ப் வந்து ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ண அட்வெர்ப்,
ஒரு அட்ஜெக்டிவ் இன்னொரு அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணாலும் அட்வர்ப், அது என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு அட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணாலும் அட்வர்ப். அட்வர்புக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம். இட் சரவணகுமார், இட் 8ல 1 சொல்லுங்க. 8ல 1 ப்ரிபோசிஷன் சார். இட். ப்ரிபோசிஷன் சார். ஓ ஓ எப்படி நீங்க பண்ணுவீங்க? ப்ரிபோசிஷன் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? அது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இன்னொரு பார்ட்ல கனெக்ட் பண்றதுக்கு. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஈஸி. இது எப்படி மிஸ் பண்றோம்? இந்த ஈஸியா நம்ம தான் இதை வச்சு முதல் கிளாஸ்ல இருந்தே எடுத்திருக்கோமே. இல்ல நீங்க ஏதாவது ஒண்ணு தானே சொல்ல போறீங்க. நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரொபோஷன், கன்ஜங்ஷன். இந்த 8 தவிர வேற எதுவும் சொல்ல போறது இல்லை. இட் என்னவா இருக்கும்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே என்னவா இருக்கும்? இட். ஐ வந்து என்ன? வி வந்து என்ன? எழுதிக்கலாமா? ப்ரொனவுன் எழுதிக்கிங்க. ஐ வந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி. ஞாபகம் இருக்கா? அந்த 7 வார்த்தைகள் சொல்லுவோமா சரவணகுமார்? அந்த 7 வார்த்தைகள்னு அடிக்கடி சொல்லுவோமா கிளாஸ்ல? ஆமா சார். அவ்வளவுதான். அது எல்லாமே ப்ரொனவுன் தானே, பிரதிபலிப்பு சொல் தானே. இட் வாஸ் நைஸ் டு மீட் யூ லாஸ்ட் வீக் இன் சிட்னி. வாஸ் என்னங்க? இப்பதானே பார்த்தோம். லோகநாதன் சார், நீங்க பார்த்து படிச்சுங்களே, இது ரொம்ப ஈஸியா சொன்னீங்களே. ஆமா சார், வாஸ் வந்து verb சார். மெயின் வெர்ப் போட்டுங்க. மெயின் verb. அது அப்படியே ஒண்ணு எழுதிக்கிங்க. மீட்டிங் என்னவா இருக்கும்? மீட்டிங். இது அப்படியே நம்ம கொண்டு வருவோம். பேக் ஃப்ரண்ட்னு மாறி மாறி போகணும் இனிஷியலா பிராக்டிஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பேக் ஃப்ரண்ட்னு போகாம ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரண்ட்லயே போயிடலாம். மீட்டிங் என்னங்க? என்னவா இருக்கும் மீட்டிங்? மீட்டிங் வந்து என்னவா இருக்கும்? வெர்ப் சார். ஓ ஓ அந்த மீட்டிங் வந்து வெர்ப் பொசிஷன்ல இல்ல பாத்தீங்களா? வெர்ப் பொசிஷன்ல போயிட்டு வந்துடலாமா? குயிக்கா போயிட்டு வந்துடலாமாங்க? வெரி நைஸ். மீட், met, met, meeting, meets. Look at that. Meeting, meet. Meeting, met, meeting. இப்ப சொல்லுங்க, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்கா இருக்குமா? சேல்ஸ் மீட்டிங்னு சொல்றாரு. சேல்ஸ் மீட்டிங்னு சொல்றாரு. அப்ஜெக்டிவ் சார். சேல்ஸ் மீட்டிங்னு சொல்றாரு. என்ன மீட்டிங்கா? சேல்ஸ் மீட்டிங். இப்ப சொல்லுங்க, சேல்ஸ் வந்து என்னங்க? மீட்டிங் இருக்கு. என்ன மீட்டிங்? சேல்ஸ் மீட்டிங். இப்ப சொல்லுங்க, மீட்டிங் என்னவா இருக்கும்? சேல்ஸ் என்னவா இருக்கும்? அது எழுதிக்கலாமா? இங்க அப்படியே போட்டுக்குவோம். இங்க போட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதை படிச்சு காட்டுங்க அகைன். It was so nice to meet you last week. All right. It was போட்டுக்கலாமா ஒவ்வொரு வார்த்தையா? It was so nice to meet you last week in Sydney. அதையும் உடைச்சிடும். At the sales meeting. கொண்டு வந்துடலாமா? இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாமா? ரொம்ப ஈஸியா.
ஓகே. இதுல verb எல்லாம் தூக்கிடலாமா? verb எல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோமா? verb என்ன இருக்கு? இது verb-ஆ? Was. இந்த பாருங்க, to meet you. இது verb. இந்த பேரு infinitive பேரு. இந்த verb. இது வந்து main Infinitive. infinitive verb. இது வந்து main verb. ஓகே. நல்லா பாத்துங்க. வீக் என்னவா இருக்கும்? ஈஸியா சொல்லுங்க. வீக் ஈஸியா உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். சரவணகுமார், வீக் வாரம். அது கரெக்டா கொண்டு வந்துட்டீங்களா? நவுன், ப்ரொனவுன், verb, adverb, adjective, preposition, conjunction. இந்த 8ல தானே ஒண்ணு வரும். இந்த 8ல தானே ஒண்ணு வரும். இன்னும் ஈஸி பார்த்துலாமா? இது வந்து அட் வந்து என்னங்க? ப்ரொபோசிஷனா தெரியுமா? நமக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் முடிச்சிடலாமா? இன்னும் என்னங்க? ப்ரிபோசிஷன் தான் சார். ப்ரொபோசிஷன் கிளாஸ் நம்ம ஏகப்பட்ட கிளாஸ் எடுத்திருக்கோமே இதுல. வீக் என்னவா இருக்குங்க? வாரம், வாரம், கிழமை, இதெல்லாம் என்னங்க? Noun, sir. நவுன். அருமை, முடிஞ்சது. இப்ப லாஸ்ட். இப்ப சொல்லுங்க, இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி எந்த வீக்கு? போன வாரம். எந்த வாரம்? போன வாரம். எந்த வாரம்? அப்ப லாஸ்ட் என்னவா இருக்கும்? ஈஸி. அது நவுனோட பண்பை குறிக்குதா? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதா? அடிச்சு Adjective. போடலாம் லாஸ்ட். Adjective. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப சொல்லுங்க, மீட்டிங். மீட்டிங் என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 3 பொசிஷன் அங்க இருந்தது. மேல பார்த்தோமா? எதுன்னு சொல்றீங்களா எனக்கு? இப்ப மீட்டிங் இங்க இருக்கலாம், V4 இருக்கலாம், இல்ல நவுனா இருக்கலாம், இல்ல அட்ஜெக்டிவா இருக்கலாம். எங்க போறீங்க? மீட்டிங்க்கு போறீங்க. எங்க போறீங்க? மீட்டிங். மீட்டிங் மீட்டிங் மீட்டிங். Noun, sir. நவுனு மீட்டிங். அப்ப சேல்ஸ் என்னவா இருக்கும்? என்ன மீட்டிங்? சேல்ஸ் மீட்டிங். என்ன மீட்டிங்? சேல்ஸ் மீட்டிங். Adjective. அவ்வளவுதான், அடிச்சு உடைச்சு பாருங்க. அப்பாடா, வந்துருச்சு. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. வேர்புங்க, வேர்பு தெரியும். வேர்போட பண்பை குறிச்சா அட்வர்பு. இப்ப பாருங்க, இந்த அட்வர்புங்கிற ஒரு கேரக்டர் வேர்போட பண்பை குறிச்சா அது அட்வர்பு. அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா அது அட்வர்பு. நல்லா பார்த்துங்க, 3 ஃபங்க்ஷன் பண்ணும். இன்னொரு அட்வர்போட ஃபங்க்ஷன், இன்னொரு அட்வர்போட பண்பை குறிச்சா அதுவும் அட்வர்பு. 3மே அட்வர்பு தான். இப்ப பாருங்க, மீட்டிங்கு என்ன? மீட்டிங் சேல்ஸ் மீட்டிங். என்ன சேல்ஸ் மீட்டிங்? அந்த சேல்ஸ் மீட்டிங். என்ன சேல்ஸ் மீட்டிங்? அந்த சேல்ஸ் மீட்டிங். இந்த அட்ஜெக்டிவோட பண்பை இது குறிக்குதா? மீட்டிங் என்ன? மீட்டிங் சேல்ஸ் மீட்டிங். என்ன சேல்ஸ் மீட்டிங்? அந்த சேல்ஸ் மீட்டிங். போட்டுறீங்களா? இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா அது அட்வர்ப். வா, இது மட்டும் புரியுதான்னு பாருங்க. இந்த சேல்ஸோட பண்பை குறிக்குதா? அது அதை குவாலிஃபை பண்ணுதா? அதை கேரக்டரைஸ் பண்ணுதா? புரியுதா? அதை சேஞ்ச் பண்ணுதா? இப்ப திருப்பி வருவோம். ஈஸியானதை முடிப்ப திருப்பி இங்க வருவோம். சிட்னி. Noun. அருமை, அருமை. நைஸ் டு மீட் யூ. ஈஸி. இப்பதான் சொன்னேன். Noun. இல்லையே, இப்பதான் சொன்னேன். அந்த 7 நாட்கள், அந்த 7 வார்த்தைகள். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. யூ. யூன்னு இப்ப சரவணகுமார்னு பேர் இருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் சரவணகுமார் நம்ம சொல்ல மாட்டோம், யூன்னு சொல்றோம் இல்லையா? Pronouns. அவ்வளவுதான். Pronoun. அப்பாடா, இப்ப எனக்கு சொல்லுங்க, முடிச்சிடலாமான்னு பார்ப்போம். இட் வாஸ் நைஸ். லுக் அட் தட். இங்க நல்லா பாருங்க, சரவணகுமார் ரொம்ப முக்கியமானது. நைஸ் என்னவா இருக்கு? இப்படி பார்க்கலாமா? இப்படி பார்க்கலாமா? இட்டுன்னு சொன்னீங்க. இது எப்படி இருக்கு? வாஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நைஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எதோட பண்பை குறிக்குது? இட்ட குறிக்குது. இட்டோட பண்பை குறிக்குது. ப்ரொனவுனோட பண்பை குறிச்சா நவுன். ப்ரொனவுன் பண்பை குறிச்சா என்னங்க? இதோட எதை குறிக்குது? நைஸ். எது நல்லா இருக்கு? இது. இந்த அட்ஜெக்டிவ் இறக்குங்க இங்க. Adjective. அவ்வளவுதான், இறக்குங்க. இப்ப சொல்லுங்க, சோ என்னவா இருக்கு பாருங்க. அட்ஜெக்டிவோட பண்புகள் எப்படி நைஸா இருந்தது? சூப்பர் நைஸா இருந்தது. ரொம்ப நைஸா இருந்தது.
இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா adverb, அட்வர்ப். அவ்வளவுதான். அப்பாடா, பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம் பாருங்க. சோ இட் வந்து ப்ரொனவுனா வா. இத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல இது எதுக்கு பயன்படுங்க, வாக்கியத்துல எப்ப எந்த வார்த்தையை உள்ள இறக்குறது அப்படின்னு. உங்க ரைட்டிங்க்கும் ஸ்பீக்கிங்க்கும் ரொம்ப முக்கியமானது இதுதான். சில பேர் சூப்பரா எழுதுவாங்க, சில பேர் சூப்பரா பேசுவாங்க. காரணம் என்னன்னா இது மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 5வது 4வது 5வது படிக்கிற பையனுக்கு இதை சொல்லி கொடுத்தா லைஃப்ல அவன் மறப்பான அந்த பையன் அப்படியே வச்சிருப்பான். அவ்வளவு அழகா வச்சிருப்பான். அதனாலதான் ஸ்கூல் கிட்ஸ் சின்ன வயசுல இதுக்கு பேரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த 8க்கும் பேரு பார்ட்ஸ் ஆஃப் பேசுதலின் பகுதிகள். அவ்வளவு முக்கியம். எந்த வாக்கியம்னாலும் பிரிச்சிடலாம். சோ உங்களுக்கு என்ன தெரியணுங்க, இது தெரியணும் என்னன்னு, அப்புறம் அதை எங்க போடுறதுன்னு தெரியணும். அவ்வளவு, இது தெரியணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும், இது தெரியணும். அவ்வளவுதான். நவுன் என்னங்க, பெயர் சொல். ப்ரொனவுன் ரீப்ளேஸ்மெண்ட். பாருங்களா, நவுன் வந்து நேம், பேசிக்கா நேம் தான். ப்ரொனவுன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலா நீங்க போடுங்க. அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணுது, டிஸ்கிரைப்ஸ். போடலாமா, நவுன் அண்ட் ப்ரொனவுன். நவுன் அண்ட் ப்ரொனவுன் இது ரெண்டுத்துல அதை டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சு போச்சு. வேர்ப் வந்து ஆக்ஷன், அதுதான் மெயின் ஆக்ஷன் வேர்ட். அட்வர்ப் வந்து டிஸ்கிரைப்ஸ். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. describes, டிஸ்கிரைப்ஸ் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும், இல்ல அட்ஜெக்டிவ டிஸ்கிரைப் பண்ணும், இல்ல அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணும். முடிஞ்சுதா? வா, இன்னொரு அட்வர்ப். அது எல்லாமே பாத்துருவோம் என்னன்னு. ப்ரொபோசிஷன் வந்து ஜாயினிங், கனெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா கனெக்டிங் போடலாமா. வித்தின் த சென்டென்ஸ், in the sentence. ஒரு சென்டென்ஸுக்குள்ள கனெக்ட் பண்ணணும்னாக்கா இது பண்ணுவோம். அதுதான் இப்ப பண்ணணும் இல்லைங்களா. என்ன சொல்ல, இன் சிட்னி அட் த மீட்டிங், அப்படி கனெக்ட் பண்ணி உள்ள கொண்டு போனோம். வித்தின் த சென்டென்ஸ், கன்ஜங்ஷன், கனெக்டிங். Between two sentences. பிட்வீன் சென்டென்சஸ். Between பிட்வீன்னாலே ரெண்டு வந்துடும். பிட்வீன் சென்டென்சஸ் அண்ட் கேட்டகரிஸ். சேம் கேட்டகரி. அது என்ன கேட்டகரின்னு சொன்னேன், ரெண்டு நவுன்னாலும் போது. யூ அண்ட் மீ, யூ அண்ட் ஐ, ரெண்டு கேட்டகரி வந்தாலும் அது வந்து கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன் வந்து எக்ஸ்கிளமேஷன், வியப்பு. வாவ் வாவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வா, அதுதான் எக்ஸ்கிளமேஷன். அவ்வளவுதான். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம். இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் தான், இதை பாருங்க. அதை அப்படியே அப்ளை பண்ற பாருங்க. Did you see any kangaroos? Did you see any kangaroos? இது சொல்லிக்காம சரவணகுமார் அப்படியே ஒண்ணு சொல்லுங்க. Did. அப்படியே அடிக்கலாம். Did. யார் வேணாலும் சொல்லலாம். Did சொல்லிட்டே போலாமே. இப்படி பார்க்கலாமா, kangaroos ஈஸி. kangaroos noun. noun. any பாருங்க, Adjective. adjective. எனக்கு kangaroos-ஓட பண்பு எந்த எந்த kangaroo-னாலும் சி. verb. main verb, main verb. Main verb. you Pronoun. pronoun. did easy. வெளில எடுத்துட்டு பாருங்க. supporting verb, supporting verb அவ்வளவுதானே. did plus c கூட்டினா சா வந்துருச்சா பாருங்க. ஈஸியா பிரிச்சு எழுதிட்டோம் பாருங்க. இது பார்க்கலாமா,
ஐ ப்ரொனவுன் சார். ப்ரொனவுன். ஹோப் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பாருங்க ஐங்கிறது சப்ஜெக்ட் தான் ப்ரொனவுன். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வருதுங்க? ஐ ஹோப், நான் நம்புறேன். verb, மெயின் verb முடிஞ்சது. main verb, பாருங்க யூ காட் ஹோம், பாருங்க காட் மெயின் verb. திருப்பி இங்க யூ ப்ரொனவுன். யூ ப்ரொனவுன். காட் ஹோம். இப்ப பாருங்க எழுதிக்கிங்க ஹோம். யூ காட் வேர், எங்க போனீங்க? வீட்டுக்கு போனீங்க. எங்க போனீங்க? வீட்டுக்கு போனீங்க. போறத குறிக்குது, ரைட்? எங்க போறீங்க? சோ ஹோம் வந்து அட்வர்ப், நவுன் கிடையாது. அட்வர்ப் எழுதிக்கிங்க. அப்புறம் டு டு அப்படியே சூப்பரா போய்க்கலாம். ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது இது. டு ப்ரிபோசிஷன். preposition, மெக்சிகோ சூப்பர் நவுன். மெக்சிகோ சிட்டி போட்டுங்க, ரெண்டையும் சேர்த்து போட்டுங்க. மெக்சிகோ சிட்டிங்கிறது நவுன், காம்பவுண்ட் நவுன். இல்லைன்னா என்ன சொல்லலாம், சிட்டி நகரம் இருக்கு இல்லையா, நகரம் சிட்டி மட்டும் நவுன் போட்டு மெக்சிகோ அட்ஜெக்டிவா இருக்கும். பட் மெக்சிகோ சிட்டிங்கிறது ஒரே ஊரை குறிக்கிறது நவுன். ஓகே, ஐ ஹோப் யூ காட் ஹோம் டு மெக்சிகோ சிட்டி. ஓகே, எப்படி போனீங்க? நல்லா போனீங்க, சரியா போனீங்க, வீட்டுக்கு போனீங்க நம்புறோம். அந்த ஓகே இருக்கு இல்லையா, இதுக்கு அட்வர்ப்னு பேரு. ஏன் தெரியுங்களா? யூ காட் ஹோம், ஐ ஹோப், நான் நம்புறேன். எப்படி நம்புறேன்? நீ வீட்டுக்கு போன அப்படிங்கிறத, நீ நல்லபடியா வீட்டுக்கு போனேங்கிறத நான் நம்புறேன். அந்த ஓகே வந்து அட்வர்ப். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே ஏன் அட்வர்ப்னு சொல்றேன்னு. ஐ ஹோப் யூ காட் ஹோம். ஓகே, இந்த டூ மெக்சிகோ சிட்டியை தூக்குங்க. ஐ ஹோப், நான் நம்புறேன், யூ காட் ஹோம், நீ வீட்டுக்கு போனேன்னு, நீ நல்லபடியா வீட்டுக்கு போனேன்னு நான் நம்புறேன். புரியுதுங்களா சரவணகுமார்? எப்படி போனீங்க? நல்லபடியா போனது. அந்த காட்டோட பண்பை குறிக்குது. ஓகே, ரைட். இதை எடுப்போங்க. இந்த எனிவே அப்படிங்கிற வார்த்தை வந்து அட்வர்ப். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருவோம். இதை ஃபுல்லா பிச்சு பிச்சு போட்டுருவோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஐ ஐ sir. ப்ரொனவுன் சார். pronoun, ஐ ப்ரொனவுன். ஹேவ் verb, மெயின் verb. main verb, இப்ப பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, டாக்குமெண்ட்ஸ்க்கு வாங்க. இங்க இருந்து ஒர்க் பண்ணுங்க, வந்துடும். டாக்குமெண்ட்ஸ் ஈஸி ஈஸி ஈஸி. Noun, sir. நவுன். த அட்ஜெக்டிவ் வந்துருச்சா? வந்துருச்சா? த டாக்குமெண்ட். எந்த டாக்குமெண்ட்? அந்த டாக்குமெண்ட். எந்த டாக்குமெண்ட்? அந்த டாக்குமெண்ட். இப்ப பாருங்க ஆபீசஸ். நல்லா பாருங்க, ஆபீசஸ், ஆபீஸ் ஆபீஸ். அது 2-3 ஆபீஸா Noun, sir. சொல்றாங்க. நவுனு ஆபீஸ் noun, நவுன். பெர்லின் ஆபீஸ். எந்த ஆபீஸ்? பெர்லின் ஆபீஸ். அப்ப பெர்லின் வந்து அட்ஜெக்டிவ். Noun, sir. அட்ஜெக்டிவ். நியூ, என்ன மாதிரி பெர்லின்? நியூ பெர்லின் ஆபீஸ். அப்ப நியூ வந்து நல்லா பாருங்க, நல்லா சொல்லுங்க, ஈஸியா சொல்லிடலாம். adverb, அட்வர்ப். எனக்கு இது அட்ஜெக்டிவோட பண்பு. நவ் தே வந்து என்ன? இப்பதான் புதுசா கத்துக்கிறீங்க. அட்வர்போட பண்பை இன்னும் என்ன குறிக்கும்? இன்னொரு அட்வர்ப் குறிக்குமா? சொல்லமா? ஒரு அட்வர்ப் வந்து வேர்போட பண்பை குறிக்கும், அட்ஜெக்டிவோட பண்பை குறிக்கும், இன்னொரு அட்வர்ப். அப்ப வந்துருச்சா தே வந்து? வாவ். நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அட்வர்ப். எந்த நியூ அந்த நியூ, எந்த நியூ அந்த நியூ, எந்த புதுசு அந்த புதுசு. வாவ். எப்படி பேக்ல ஒர்க் அவுட் பண்ணீங்களா? பண்ணுமா? நவுன், நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அகைன் அட்வர்ப். வந்துருச்சா? நவ் இப்ப சொல்லுங்க about என்னன்னு. about. conjunction, இது இல்ல கன்ஜங்ஷன் இல்ல, இதுதான் ப்ரிபோசிஷன். about வந்து proportion, ப்ரிபோசிஷன். அவ்வளவுதான். அப்பாடா, இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ணோம். அடுத்த கிளாஸ்லயும் இதை ஆக்சுவலா ஃபாலோ பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். ஏன்னா சில பேர் இங்க மிஸ்ஸிங். அட் த சேம் டைம் இது ரொம்ப 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 முக்கியம். எது வேணாலும் Sir. எழுதிட்டு போய் சொல்லுங்க. சார் மேல அந்த ஹோமுக்கு இது எழுதிக்கிங்க. ஹோம் எப்படின்னா அருமையான ஒரு இது போலாமா? அது ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார். ரைட். இப்ப where, when, how, இது 3 வந்ததுன்னா இது 3த்தையும் ஆன்சர் பண்ணா அது அட்வர்ப். அருமையான ஒரு கேள்வி கேட்டாரு, நோட் பண்ணிக்கிங்க, மிஸ் பண்ண வேணாம். ஐ கோ ஹோம்.
அப்படின்னா என்னன்னா, நான் போகிறேன் பாருங்க, ப்ரொனவுனு தான் சப்ஜெக்டா இருக்குதுங்க. இது வேர்பு இருக்கா, வேர்பு இதான் மெயின் வேர்பு. எங்க போறேன், வீட்டுக்கு போறேன். எங்க போறேன், வீட்டுக்கு போறேன். எங்க போறேன், வீட்டுக்கு போறேன். எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்னா அது adverb. வந்துருச்சா, புரியுதா எங்கேன்னு பாருங்க. ஐ saw yesterday. இங்க பாருங்க, pronoun verb வந்துருச்சா, வந்துருச்சா. நல்லா பாத்துங்க. இப்ப பாருங்க, எப்ப எப்ப இங்க இதை மட்டும் இங்க போட்டுக்கிறேன். இது வந்து வேர்னு வந்து அட்வர்ப், ரைட்டா? ஐ கோ ஹோம், எங்க போறேன், வீட்டுக்கு போறேன். நான் பார்த்தேன், எப்ப பார்த்தேன், எப்ப பார்த்தேன், எப்ப பார்த்தேன், நேத்தி பார்த்தேன். இதுவும் அட்வர்ப் தான். பார்த்தா எஸ்டர்டே நவுன் மாதிரி தெரியும். இல்ல சரவணகுமார், புரியுதுங்களா? எஸ்டர்டே வந்து அட்வர்ப், புரியுதுங்களா? இது எதுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்றோம்னா, நீங்க டைம் எடுத்துட்டு உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். பிச்சு எரியணும், அப்படியே பிரிச்சு எரியணும் ஒவ்வொரு சென்டென்ஸையும். அப்பதான் அங்க போய் உட்காடுறப்ப இது வேற. மீட்டிங் வந்து அங்க உட்கார்ந்த நவுனு, இங்க உட்கார்ந்து பாருங்க, ஐ ஆம் மீட்டிங். இப்ப சொல்லுங்க, ஐ ஆம் மீட்டிங். நல்லா பாத்துங்க, ஐ ஹாவ் அ மீட்டிங். இப்படியே தூக்கலாமா, தனித்தனியாவே போட்டுக்கலாமா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, ஐ ஆம் மீட்டிங். நான் மீட் பண்றேன்ப்பா, ஐ ஹாவ் அ மீட்டிங். நல்லா பாருங்க. வா, இது அப்படியே சொல்லிடலாமா? இதை மட்டும் சொல்லிட்டு உங்களை இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு டைம் ஆகுது தெரியும் எனக்கு. சரவணகுமார், ஐ, இந்த ஐ, Pronoun, sir. ஐ வந்து ப்ரொனவுன், அருமையா சொன்னாரு. நல்லா பாருங்க, ஆம், நல்லா பார்த்துட்டு சொல்லணும், ஃபுல்லா படிச்சுட்டு சொல்லணும். வேர்ப் சார் இது. என்ன வேர்பு, ரொம்ப முக்கியம். Adverb, sir. மெயின் வேர்ப் சார் இது. மெயின் வேர்ப் எங்க இருக்கு? ஐயோ, நம்ம ஏன் விட்டுட்டோம்? நம்பர் 2ல, நம்பர் 2 ஐ Supporting. மீட்டிங், ஐ மீட்டிங், ஐ ஹவ் மீட்டன், அவ்வளவுதான். Supporting. ஓ எஸ் சார், எஸ் சார், சாரி சார். இதுதான் பேசிக்கே நம்ம பார்த்தோமே. ஐ எம் ரைட்டிங்ல வர்றதுல இங்க சொல்லுங்க, இது ஐ வந்து ப்ரொனவுன். மெயின் வேர்புங்க என்னங்க? Have. Have. சப்போர்ட்டிங் வேர்பு உள்ள முடிஞ்சிருக்கு. சோ மெயின் வேர்ப். இப்ப சொல்லுங்க, மீட்டிங் என்ன? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குப்பா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஐ ஹேவ் a மீட்டிங். Noun. பியூட்டிஃபுல், உடைச்ச பாருங்க. ஏ அட்ஜெக்டிவா? என்ன மீட்டிங்? Adjective. ஒரு மீட்டிங், ஒரு மீட்டிங். வா, I like the meeting person. இப்ப சொல்லுங்க, I like the meeting, மெயின் verb. இது வந்து ப்ரொனவுன் போடலாமா? எனக்கு அந்த சந்திக்கிற மனிதனை எனக்கு பிடிக்கும். இது மெயின் verb என்னங்க இதுல? Like, sir. லைக். அது ஒரே verb தான், மெயின் verb. ஓகே, நவ் போடுங்க, பர்சன், நபர். Noun. நவுன். வாவ், மீட்டிங். அப்ப சொல்லுங்க, மீட்டிங் என்ன? எப்படி? சந்திக்கிற நபர். யாரை பிடிக்கும்? எந்த நபரை பிடிக்கும்? சந்திக்கிற நபர். Adjective. அட்ஜெக்டிவ் உடைச்சிடுங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுதான் இங்கிலீஷோட உண்மையான கஷ்டங்கிறது தான். இது சார் யார்? நவுன்னா பேர்லாம் சொன்னதானே சார், நான் பர்சன் ஓ, சொல்லிட்டு பேரு, குவாலிட்டி, நேமு, பேருங்கிறது ஒண்ணு. அதுதான் ஸ்கூல்ல ஒரு லெவலுக்கு மேல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க. பேரு தான் நவுன்னு. இப்ப பாருங்க, பிரிக்கிறது, பிரிக்கிறேன் அப்படின்னா வேர்பு. பிரிவு, தொட்டிப்பாளையம் பிரிவு போடுவாங்க பாத்தீங்களா, பிரிவு. இந்த பிரிவு நவுனா மாறிது பாத்தீங்களா? பிரிக்கிறேன் அப்படிங்கிறது வேர்பு,
பிரிவு அப்படிங்கிறது நவுனா மாறிடுது. அதுதான் மெயின். அதான் இங்கிலீஷை பொறுத்தவரை அந்த இடத்துல பிடிச்சிடணும். சரிங்களா? பாடுகிறேன்ங்கிறது வேர்பு, பாடுதல்ங்கிறது நவுனு. புரியுதுங்களா? அதாவது பாடுகிறேன்னா சிங்கு, சிங்கிங் பாடுதல். புரியுதுங்களா? அது சாங்கா மாறலாம், பாட்டு, ரெண்டுமே இது. இப்ப பார்த்துடலாமா? அட்ஜெக்டிவ். இந்த மீட்டிங் வந்து அட்ஜெக்டிவ் போடுங்க, அப்படியே போட்டுருங்க. கடகடன்னு ஒரு போல்ட் அடிச்சு ஒரு 2 போடுவோம். ரைட். இந்த மீட்டிங் வந்து நவுனு. ரைட். இந்த மீட்டிங் வந்து verb. அப்பாடா, ஒரு முக்கியமான விஷயத்த கன்வே பண்ணிட்டோம். ரைட். ஒரு சிக்கலான விஷயம் தான். ஆனா இப்ப நீங்க ஒரு எக்ஸசைஸ் இன்னைக்கு பிரமாதமா பண்ணீங்க பாருங்க. லாஸ்ட் 1 ஹவர்ல ஒரு சென்டென்ஸை படிக்கிறீங்க, ஒன்னொன்னா பிரிக்கிறீங்க, எழுதுறீங்க. அவ்வளோ முக்கியம். ஒரு 10 நாள் அந்த மாதிரி நீங்க வீட்டுல பண்ணணும். என்னோட ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை உள்ளடக்கினதுதான். ஒவ்வொரு வாக்கியமும் நீங்க படிக்கிறப்ப அந்த கான்செப்டை படிச்சுக்கலாம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை படிக்கலாம், கொண்டு வரலாம். எகைன் பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அருமையா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இதை நீங்க பண்ணாதான் ஸ்பீச் வருங்கிறாங்க. பொசிஷன், அந்த பொசிஷன்ல தப்பா போட்டுருவோம். இப்ப கேட்டார் பாருங்க சார், என்ன சார் இது, நான் வந்து பெயர் சொன்னா ஏதோ மரம், ஊரு, சென்னை, கோயம்புத்தூர்னு பேரை வைக்கிறோம். இது அது வந்து அதுக்கு பேர் வந்து காங்கிரீட் நவுன். நோட் பண்ணிக்கிங்க. அவர் சொன்னது பேரு காங்கிரீட் நவுன். காங்கிரீட்டா இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்க. ஆனா இன்னொன்னு இருக்கு, அப்டிராக்ட் நவுன். அதுதான் நம்மளை கஷ்டப்படுது. அப்டிராக்ட்னா புரிந்தும் புரியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும். அப்படி ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அறிந்தும் அறியாமலும்னு ஒரு படம். ஆர்யா நடிச்சிருப்பாப்புல. எஸ் எஸ், ஆர்யா நடிச்சிருப்பாப்புல. வேற யாரும் நடிச்சிருப்பா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிந்தும் அறியாமலும்னு ஒரு படம் கேள்விப்பட்டதே இல்ல? ஞாபகம் இல்ல சார். கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆனா விஷ்ணுவர்தன் அந்த பில்லா படம் டைரக்ட் பண்ண ஆளுதான் அதையும் டைரக்ட் பண்ணாரு. விஷ்ணுவர்தன். சூப்பரான படம். அந்த படத்துல ஆர்யா நடிச்சிருப்பாப்ல. அந்த அறிந்தும் அறியாமலும் இந்த வேர்டு தான் இது. அப்டிராக்ட். புரியும் புரியாம இருக்கும், தெரியும் தெரியாம இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இல்ல. அது என்னங்கறத அடுத்த கிளாஸ்ல டெஃபினட்டா சொல்லுவோம். அப்டிராக்ட் நவுன் என்னன்னு. இந்த நவுன் தான் நமக்கு புரியாம இருக்கும். இது பேரே மறைமுக நவுன் அர்த்தம். அப்டிராக்ட் அப்படின்னா நாட் டிரான்ஸ்பரண்ட். இதுக்கு மீனிங் எதுக்குங்க? நாட் டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையாக இருக்காது. நாட் டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்ல சீ த்ரூ, நம்மளால பார்க்க முடியும். அப்டிராக்ட்ல நம்மளால பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். உணர மட்டும். இது பாருங்க, ஒரே ஒரு இது இங்க பாருங்க, சாக்ரிஃபைஸ், தியாகம். சாக்ரிஃபைஸ், தியாகம். இது புரியுதான்னு பாருங்க. தியாகம் இன்னும் ஈஸியா சொல்லவா? காங்கிரீட். மதர், அம்மாவை பார்க்க முடியும், அம்மாவை தொட முடியும். ரைட். காங்கிரீட். இது அப்டிராக்ட்னா அதை அப்படியே மாத்துங்க. மதர்ஹுட், தாய்மை. தாய்மையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தாய்மைங்கிறது ஒரு உணர்வு, பார்க்க முடியாது. இந்த உணர்வு தான் அப்டிராக்ட். இப்ப புரியுதுங்களா? பிரதர், பிரதர்ஹுட். சகோதரத்துவம்ங்கிறது பிரதர்ஹுட். பிரதர்ங்கிறது உண்மையிலே பிரதர். சரவணகுமார், இது புரியுதுங்களா? காங்கிரீட் தான் நீங்க டச் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனா அப்டிராக்ட் வந்து உணர மட்டுமே முடியும். அந்த உணர்வு தான் அப்டிராக்ட். அதுதான் வந்து அங்க மாட்டிக்கும். புரியுதுங்களா? அது புரியுது இல்லையா? இப்ப மதர்ஹுட் வந்து ஒரு அக்கா அம்மா தாய்மையா இருக்கலாம், தாய்மையோட இருக்கலாம். ஒரு தங்கச்சி வந்து தாய்மை உணர்வை காட்டலாம். அப்பா வந்து ஒரு தாய்மை உணர்வை காட்டலாம். புரியுதுங்களா? ஆனா தாய்ங்கிறது வந்து அம்மாவால மட்டுமே தான் இருக்க முடியும். தாய்மை வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். இது புரியும் நினைக்கிறேன். அப்டிராக்ட் வந்து ஒரு பெரிய மீனிங், இன்டெப்த் மீனிங் இருக்கு. ஸோ அதுதான் இந்த நவுன் வந்து தெரியும் நமக்கு. ஸோ we have done this. மணி 8:20 ஆயிடுச்சு. அவரும் கிளம்புவாரு. will leave. மண்டே கிளாஸ் இருக்கும். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், திருப்பி கொண்டு வருவோம். சரவணகுமார், நீங்க கொஞ்சம் டயத்துக்கு வந்துட்டீங்கன்னா மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு 15 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே சார். முடிஞ்ச அளவு வந்துருங்க. 7:10 முடியல, 7:15 உள்ள வந்துருங்க. துண்ட போட்டுருங்க, வந்துருங்க. லாஸ்ட் டிக்கெட் வந்தாலும் பரவாயில்ல. ரைட். கடைசி டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல. படம் கட்டாயமா ஓடும். எஸ். சரி, மண்டே பார்க்கலாம். ஷீட் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. இதை அனுப்பிச்சு விட்றேன். தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூ சார். Thanks. தேங்க்யூ